எல்லாரிடம் அன்பாகவும் பண்பாகவும் பழகக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களே வணக்கங்க. உங்களுக்கு நவகிரகங்கள் மாற்றத்தால என்னென்ன பலன் கிடைக்குதுன்னு பார்ப்போங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலரா வரும். விருச்சிக ராசிக்காரவங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவான சிந்தனை கொண்டவங்க. அவங்க எல்லா ஒரு விஷயத்தையும் பக்குவமா கையாளக்கூடியவங்க. அதனால நல்ல ஒரு வேலையை செய்யறோம் அப்படின்னா அதுல என்னென்ன செய்யணும், எதை செய்யக்கூடாதுன்னு தெளிவா முடிவெடுக்கக்கூடியவனுங்க. உங்களுக்கு சூப்பரா ஒருத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒருத்தவங்களுக்காக ஒரு ஹெல்ப் பண்ணும், எல்லாம் பண்ணும். உறவினராக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், சொந்த பந்தங்கள், பக்கம் பக்கம் யாரா இருக்கட்டும், இப்போ ஒரு மாணவராக இருந்தால் கூட படிக்கிறவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் இப்போ பண்ணணும், இதை பண்ணுப்பா அதை பண்ணுப்பா அப்படி பண்ண சரியா போயிடும் அப்படிம்பாங்க. ஆனா அவங்களுக்குன்னு வரப்போ அதில் கரெக்டாக செய்ய மாட்டாங்க. ஓகேங்களா? இவங்க எவ்வளவோ நல்லது செஞ்சிருப்பாங்க. ஆனா இவங்க குடும்பத்தினரே இவங்கள கண்டா ரொம்ப வெறுப்போட நடந்திருப்பாங்க. நமக்கே என்ன ஆகும், என்ன இப்படி நம்ம இவ்வளவு செஞ்சோமே, ஏன் இவங்களுக்கு நம்ம என்ன செஞ்சோம், நல்லது தானே செஞ்சோம், ஆனா நம்மளை கண்டாவே இவங்களுக்கு ஏன் பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சிருப்பீங்க. கண்டிப்பா அவ்வளோ மன வேதனையும் பட்டிருப்பீங்க. ஏன்னா நமக்கு எப்படி நம்ம சொந்த பந்தங்களே நம்மளே, அது குடும்பத்தில் இருக்கவங்களே கஷ்டமா தான் இருந்திருக்கும். நீங்க இப்போ ரொம்ப கவலைப்பட்டிருப்பீங்க, கஷ்டப்பட்டிருப்பீங்க. நீங்க வந்த பாதையெல்லாம் சும்மா லேசுப்பட்ட பாதை கிடையாது. முற்பாதைகள் தான். நீங்க உங்களை யாருமே நீங்க உங்க கூட பிறந்தவங்களா இருக்கட்டும், சொந்த பந்தமா இருக்கட்டும், இல்ல நீங்க யாராவே இருக்கட்டும் உங்களை புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. புரிஞ்சு காட்டி கூட பாருங்களேன், உங்களை தப்பா நினைச்சு உங்களை ரொம்ப மன கஷ்டப்படுத்தி இருப்பாங்க. என்னடா அது இப்படி ஆகி போச்சேன்னு நீங்க கொஞ்சம் நெஞ்ச கவலையெல்லாம் இல்லைங்க. மன வேதனைக்கு உச்சத்துக்கே போயிருந்திருப்பீங்க. இப்ப அதை பத்தி கவலைப்படாதீங்க. எல்லாமே உங்களுக்கு நல்லா தான் நடக்க போகுதுங்க. உங்களுக்கு இன்னும் வர காலம் இப்ப நீங்க பாதியில நடந்து இருப்பீங்க. இன்னும் பொற்காலமாக போகுதுங்க. உங்களுக்கு ராசிநாதன் விருச்சிக ராசிக்கு ராசிநாதன் சுக்கிர பகவானுங்க. அவர் உங்களுக்கு என்னென்ன நல்ல பலன்களை செய்ய போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே நல்லதா தான் இருக்குங்க. உங்களுக்கு என்னென்ன அதாவது உங்களை எப்படி சொல்றது, பொருளாதாரத்துல கவலையா இருந்தீங்களா அது சரியாக போகுது. நல்ல வேலை இல்லாம இருந்தது அது நல்லா செய்ய போறாரு. அப்புறம் வேற வேலை மாற்றம்னு நினைச்சீங்களா அதுக்கான பலனை கொடுக்க போறாரு. இதனால வரல உங்களுக்கு நீங்களா அட நமக்காப்பா இதெல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு நினைச்சிருப்பீங்களா, அதை மட்டும் இல்லைங்க. அதுக்கு மேலேயும் உங்களுக்கான பொருளாதாரமா இருக்கட்டும், இல்லை நீங்க ஆசைப்பட்டதா இருக்கு, எல்லாமே கிடைக்க போகுதுங்க. மாற்றம் ஒன்றுதாங்க மாறாது. கண்டிப்பா எல்லாம் மாறும். ஏன்னா உங்களுக்கு அவங்க இப்போ ஒருத்தவங்களா இருக்கிறாங்க, உறவினர்கள்லாம் உங்களை வேண்டான்னு போனவங்களாம் உங்களை தேடி வருவாங்க. கண்டிப்பா மாறுங்க, ஏன் மாறாம? ஏன்னா அந்த அளவுக்கு இடத்த கொடுத்தது நம்ம தான். ஓகேங்களா? இன்னும் நம்ம கரெக்டா இருக்கிறப்ப எல்லாம் உங்களையே விட்டு போனவங்க, ஐயோ உங்களை கண்டாவே ஒதுங்கி போனவங்க எல்லாம் கூட தேடி வருவாங்க. உங்களுக்கு என்னன்னா குலதெய்வம் உங்களுக்கு துணையா இருக்குதுங்க. உங்க குலதெய்வ வழிபாடு மட்டும் பண்ணுங்க. ஓகேங்களா? கடவுள் உங்களுக்கு துணையா இருக்காரு, நல்ல மாற்றத்தை கொடுக்குறாரு. ஓகேங்களா? வியாபாரமா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், படிப்பா இருக்கட்டும், எல்லாத்துலயும் நல்ல நிலைமை இருக்கீங்க. நீங்க ஒரு வேலை செய்யணும்னு முடிவு பண்ணியிருப்பீங்க. அந்த வேலையை தெளிவா இப்ப நீங்க யோசிச்சிருப்பீங்க, அட எல்லாம் உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான எல்லா அதாவது எப்படி சொல்றது, எப்படி செய்யணும் எல்லாம் பண்ணுங்கிற ஒரு அறிவு, திறமை, பொருளாதாரம் எல்லாம் இருந்தா கூட அதை நம்ம செய்யறதுக்கான நேரமே அமையாம இருக்கும். இப்போ அதற்கான நேரம் நல்லா இருக்குதுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்லா இருக்கு. இப்ப நீங்க இப்ப தொடங்குனீங்கன்னா எந்த தொழிலா இருந்தாலும் சரி, அதுல சரியான முறையில நேர்மையா நம்ம செய்யறப்ப அதுக்கான லாபம் பல மடங்கு வரப்போகுதுங்க. உங்களுக்கு குடும்பத்துல இருக்கவங்களாம் இப்ப உங்களை இப்பதான் உங்களோட மதிப்பவே உணருவாங்க. நீங்க இத்தனை நாளா உங்களை மதிக்காம நீங்க நல்லதுதான் செஞ்சிருப்பீங்க. உங்களுக்கு அதை நினைச்சு பார்க்கலன்னா பரவாயில்ல, அந்த மதிப்புங்கிறத கொஞ்சம் கூட கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்ப அதுக்கான மதிப்பு உங்களுக்கு தானா தேடி வரும். உங்களுக்கு வருமானம் வந்துகிட்டே இருக்கும். இப்போ நீங்க இப்போ ஒரு செய்ய போறீங்க, இப்போ ஒரு தொழில் ஆரம்பிக்க போலான்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. என்னடா பண்றதுன்னு யோசிச்சீங்கன்னா பணம், அதுக்கான பணம் எங்கிருந்து வந்தாலும் வந்துருங்க. அதே மாதிரி நீங்க அதே மாதிரி வாங்குற பணத்தை எல்லாமே சரியான முறையில திருப்பி கொடுத்துருவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றத்தை கடவுள் கொடுக்குறாருங்க உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ நீங்க வேற எங்கேயாவது வெளியில பணம் வாங்கியிருக்கீங்க, ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கி கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னாவே இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிலைமைய கடவுள் கம்மி பண்ணிடுவார். உங்க ராசிநாதன் எப்படிங்கிறீங்க, அப்ப இன்ட்ரெஸ்ட்டை கம்மி பண்றாருன்னா என்ன அர்த்தம், நீங்க கொடுக்க வேண்டிய பணத்தோட அளவும் கம்மி ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ நீங்க ஒரு 100 ரூபாய் கட்டிக்கிட்டு இருக்கீங்க, அது 50 ரூபா மாறுதுன்னா நீங்க பணத்தோட முதலீடை கம்மி பண்ணிடுறீங்கல்ல, கடனை கொடுத்து முடிச்சிடுறீங்க. அதனாலதான் அந்த மாதிரி நிலைமையை கொண்டு வந்திருக்காங்க.
உங்களுக்கு எவ்வளவோ அசிங்கப்பட்டிருப்பீங்க, அவமானப்பட்டிருப்பீங்க, எல்லாமே பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் மாறி உங்களுக்கு இப்போ நல்ல நிலைமை அந்த அளவுக்கு இருக்கு போதுங்க. ஏன்னா இப்போ நீங்கள் அவங்கள எவ்வளவோ பண்ணாங்க, நம்மளால திருப்பி அடிக்க முடியாம கிடையாது. ஆனால் அவங்களாம் அதுக்கான ஆளுங்கள் கிடையாது. நம்ம அடித்தோம்னா அவங்க தாங்கவும் மாட்டாங்க. அந்த அளவுக்கு பெருந்தன்மையான ஆளுங்க நீங்கள். அந்த பெருந்தன்மை தான் உங்களுக்கு வந்து நல்ல மாற்றத்தை கொடுக்குதுங்க. உங்களுக்கு வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு நல்லா வாழ போகிறீங்க. உங்களுக்கு வந்து மூக்கு மேலே மிரள வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு வாழ போகிறீங்க. புதன் பகவானும் உங்களுக்கு நல்லா தான் இருக்காருங்க. ஆடை ஆபரணம், புதிய உறவு, திருமண உறவு, பொருளாதார முன்னேற்றம், காதல் பண்ணுறீங்களா அது கைகூடுறதுக்கான வாய்ப்பு, இரு வீட்டாரோட சம்மதத்தோட கல்யாணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு அமைய இருக்குங்க. இப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, முன்னையெல்லாம் என்ன செய்யலாம், அதை செய்யலாமா, இதை செய்யலாமான்னு கொஞ்சம் யோசனையில் பதட்டமாகவே இருந்திருப்பீங்க. இப்போ அந்த பதட்டம் இல்லாமல் தெளிவாக சிந்திச்சு இதை செஞ்சால் இது நடக்கும் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் இந்த கல்லை போட்டோம்னா அந்த அந்த காய் விழும் அப்படிங்கிற மாதிரி தெளிவான சிந்தனையோடு இருப்பீங்க. உங்களுக்கு செவ்வாயுமே உங்களுக்கு பெரிய பாதிப்புலாம் ஒன்றும் கிடையாதுங்க. உங்களுக்கு நல்ல அமைப்பில் தான் இருக்காரு. செவ்வாய் நல்ல அமைப்பில் இருந்தால் உடலில் வந்து உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் தான் இருக்குதுங்க. உங்களுக்கு வந்து எல்லாமே வீடு வாங்கணும், இடங்க எல்லாமே வாங்க போகிறீங்க. நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள், சொல்லுவீங்க, ஏங்க கையில் காசே இல்லைங்க, நான் எங்கே போய் இடம் வாங்க போகிறேன் அப்படின்னீங்கன்னா, இப்போ நீங்கள் அவங்கவுங்களுக்கு நீங்கள் என்ன சம்பளம் வாங்குறீங்களோ அதுக்கான ஒரு பொருள், அது சம்பளம் அதிகமாக இருக்கவங்க என்ன வாங்குறாங்களோ அதுக்கான அவங்க ஒரு பொருள், ஆடம்பர பொருள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்களுக்கு திடீர்னு இப்போ நீங்கள் வீடு எப்படிங்க கட்ட போகிறோன்னா, நானே தினக்கூலினா இப்போ உங்களுக்கு அதுக்கான அமைப்பு ஒரு கவர்மெண்ட் மூலியமாக கட்டி கொடுக்க மாட்டாங்கன்னா நம்ம முதல் நாள் இழுத்தடிச்சுட்டே இருந்திருப்போம், அது வந்து நிறைவேறலாம். இந்த மாதிரி நல்ல அமைப்பு வந்து உங்களுக்கு இருக்குதுங்க. ஓகேங்க. அதே மாதிரி பூர்வீக சொத்தை ஏதாவது பிரிக்கணும்னாலும் கண்டிப்பாக இந்த டைமில் நீங்கள் பிரிக்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா நல்ல வாய்ப்பு. இந்த டைமில் நீங்கள் பிரித்து வீடு கட்டுறதா இருக்கட்டும், இல்லை நிலபலன்கள் வாங்குறதா இருக்கட்டும், புது இடம் வாங்குறதா இருக்கட்டும், புது வீடு கட்டுறதா இருக்கட்டும், இல்லை பழைய வீடை புதுப்பிக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே நல்லது. ஏன்னா இந்த வந்து உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இருக்குன்னு இப்போ பேசுறது உங்களுக்கு நல்லதாக இருக்குது. சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் சாதகம் இல்லாமல் இருக்காருங்க. சுக்கிரன் என்ன பண்ணுவார், பொருளாதாரத்தில் தான் கை வைப்பார். அவர் என்னன்னா பொருளாதாரத்தோட வந்து தடையை ஏற்படுத்துவாருங்க. இப்போ நம்ம ஒரு வேலை செய்யலான்னு ஒரு 10 பக்கம் கேட்டிருப்போம் காசு, இல்லை நமக்கு வர வேண்டியது 10 பக்கம் இருக்குது வைங்க, வந்துடும் நம்பிக்கையில் ஒன்று செய்வோம். ஆனால் அதில் 8 பக்கம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, 2 பக்கம் வரலைன்னா அது ஒரு பெரிய பாதிப்பு இல்லை. ஆனால் ஐயோ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவார். அதே மாதிரி உடல்நிலையிலும் அப்படிதாங்க கொஞ்சம் பிரச்சனையை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, உணவு பழக்க வழக்கத்துலேயும் அதாவது உடற்பயிற்சி செய்கிறதுலையும் நம்ம கான்சன்ட்ரேஷனாக இருந்துக்கணும். நீங்கள் அந்த மனக்குழப்பத்தையும் அந்த 2 வரலையே அப்படின்னு கவலைப்படாமல் இருக்கிறத விட்டுட்டு இருக்கிறத வச்சு செய்யணும்னு முயற்சி பண்ணுங்கள். அந்த குழப்பத்தை அவர் தூண்டி விடுவார். ஆனால் நம்ம அதை முயற்சி பண்ணி சரி பண்ணி வந்துடுவோம். அந்த திறமைசாலிங்க தான் நீங்கள். உங்களுக்கு வந்து தந்தை வழி இருக்காங்க இல்லைங்க, உங்களுக்கு வந்து சப்போர்ட் இருக்குதுங்க. ஆனால் தாய் வழியில் வந்து உங்களுக்கு பிரச்சனை இருக்குதுங்க. உங்களுக்கு வந்து தந்தை வந்து பெரியப்பா சித்தப்பா இவங்க வழியில் ஓரளவுக்கு வாய்ப்பு இருந்தால் கூட, உங்கள் தாய் வழி பார்த்தீங்கன்னா தாய் மாமா அத்தை அந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க. கண்டிப்பாங்க. இப்போ உதவி செஞ்சாலும் உதவி செய்யாட்டியும் பின்னாடி பேசுவாங்க, தவறாக பேசுவாங்க, இதெல்லாம் இருக்கும். அது நமக்கு அதுக்கே வரும். அப்படிங்கிறப்ப என்ன ஆகும், கவலையாக தான் இருக்கும், கஷ்டமாக தான் இருக்கும். இதெல்லாம் நம்ம வந்து அதுக்கான இடத்த கொடுக்காம நம்ம வேலையில் நம்ம வந்து பார்வையை செலுத்தி நம்ம முன்னேற்றத்துக்கான பாதையை நோக்கி போயிட்டே இருக்கணும். உங்களுக்கு ஓகேங்களா? சனி பகவான் வந்து அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நல்ல பலனை தான் கொடுக்குறாருங்க. உங்களுக்கு வந்து உங்கள் சனி பகவான் இத்தனை நாளாக அவங்க வந்து உங்களுக்கு சிரமங்களுக்கு கொடுத்துருந்தா கூட இப்போ சிறப்பாக தான் இருக்க போகிறீங்க. அவர் வந்து ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்குறாருங்க. உங்களுக்கு வந்து எப்பயுமே மற்றவங்களுக்கு உதவுற தன்மை இருக்குதுங்க. அந்த பெருந்தன்மையாகவும் இருப்பீங்க. ஆனால் வந்து உங்களுக்கு வந்து அதுக்கான பொருளாதாரத்தை வந்து சனி பகவான் உங்களுக்கு கொடுக்குறாருங்க. நீங்கள் இதெல்லாமே உங்களுக்கு நல்லா தான் இருக்குதுங்க. நீங்கள் யோசிச்சு உங்கள் குடும்பத்தில் ஏதாவது சண்டையோ, இல்லை கணவன் மனைவி கூட சண்டையோ, இல்லை அக்கத்தில் நண்பர்களோட சண்டை, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இப்போ நல்லா இருக்க போகிறீங்க. ஓகேங்களா? இதெல்லாம் நல்லா இருந்தாவே நமக்கான மன அமைதி வந்து தானாக வந்துருங்க. ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா ராகு கேது வந்து உங்களுக்கு நல்ல பலனை தான் கொடுக்குறாங்க. ராகு கேது வந்து உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குறாங்கிறப்பயே உங்களுக்கு வந்து பல பிரச்சனைகளில் வந்து தீருதுங்க. ராகு பகவான் என்ன பண்ணுறாருன்னா பொருளாதாரத்தில் வந்து நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குறாருங்க.
உங்களுக்கு வந்து பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் வருது. ஆனால் எங்கப்பா வந்துக்கிட்டே இருக்குது, செலவு வந்துக்கிட்டே இருக்குன்னா அது உங்களுக்கு நல்ல செலவாக தான் இருக்குங்க. இப்போ நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள், ஒரு வீடு கட்டுறீங்க, அதுக்கு செலவு பண்ணாமல் உங்களுக்கு வந்து வீடு கட்ட முடியுமா? ஒரு வண்டி வாகனம் வாங்குறீங்க, ஆனால் இது எல்லாமே உங்களுக்கு சொத்து தாங்க. ஒரு நகை வாங்கினா எல்லாமே தானே. நீங்கள் மனசை போட்டு குழட்டிக்காமல் துணிச்சலாக எந்த வேலை வேணாலும் பாருங்க. ஓகேங்களா? நீங்கள் துணிச்சலான ஆளுங்க தான், இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் துணிச்சலோட கவலைப்படாம, கடவுள் நம்ம நல்ல பாதையில் தான் போகிறோம், நல்லது செய்கிறோம், தைரியமா இறங்கி எந்த ஒரு இதை இல்லாமல் பலகீனப்படாம நல்ல தைரியத்தை கொடுத்து உங்களுக்கு வந்து முன்னேற்றத்தை அடைய போறீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு புதன் பகவான் நல்லா இருக்குங்காட்டி சிந்தனை தெளிவா இருக்குது. ராகு பகவான் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்குறாரு. பொருளாதார அமைப்பு நல்லா இருக்கு. நீங்க நிமிர்ந்து நிக்க போறீங்க. எவ்வளவு பேர் உங்களை கஷ்டப்படுத்தி இருப்பாங்க, அவமானப்படுத்தி இருப்பீங்க. அங்க போய் நம்ம கெத்தா நிமிர்ந்து நின்னாவே பத்தாதுங்களே, அது பார்த்தாதாங்க அதை விட பெரிய தானே உங்களுக்கு நம்ம என்னத்தை கொடுத்து வர முடியும். யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டை ராகு பகவான் ரொம்ப சப்போர்ட் பண்றாருங்க. அதே மாதிரி கேது பகவானுங்க. கேது பகவான் வந்து யோசிச்சு பாருங்க, இதுக்கு முன்னாடி அவங்களா பாக்குறவங்கலாம் நீ எல்லாம் எப்படி இருக்க போற, அப்படியாடா இவனாடா அவனாடான்னு உங்களை வந்து கரிச்சு கொட்டியிருப்பாங்க. ஆனா இப்ப அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு வந்து அந்த சண்டை சமாதானமாக போகுதுங்க. அவங்களே வந்து உங்களுக்கு வந்து அட எப்படிப்பட்ட மனுஷன் அப்படிங்கிற மாதிரி உங்களை பேசுற அளவுக்கு நல்ல உங்களுக்கு, அதாவது எதிரிகளை உதிரிகளாக மாத்த போறார் கேது பகவான். ஓகேங்களா? அதே மாதிரி அரசாங்கம் மூலமாவோ வேற ஏதாவது லோன் மூலமாவோ பேங்க் மூலமா ஏதாவது ஒரு உங்களுக்கு வந்து நல்ல அமைப்பை கொடுக்க போறாருங்க. பொருளாதாரமா நல்லா இருக்க போதுங்க. எல்லாமே உங்களுக்கு நல்ல அமைப்பை கொடுக்க போறாங்க. இவ்வளவு மாற்றங்களையும் உங்களுக்கு கிடைக்குதுன்னா அதுக்கான முயற்சிகளையும் உங்களுக்கு வந்து கரெக்டா அதை பயன்படுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லதா இருக்குங்க. உங்களுக்கு வழிபாடு வந்து நீங்க வந்து முருகனை வந்து தொடர்ந்து வழிபாடுபடுங்க, முருகப்பெருமானை. உங்களுக்கு வந்து அதே மாதிரி நீங்க அம்மன் பக்கத்துல இருக்க அம்மன் கோவிலுக்கு போய் விளக்கேற்றுங்க உங்களுக்கு. ஓகேங்களா? அந்த மாதிரி பண்றப்ப உங்களுக்கு மனக்குழப்பம் ஏற்படுது இல்லைங்க, அது வராம இருக்கும். சரிங்களா? நீங்க வந்து அதாவது நல்ல பலன்கள் உங்களுக்கு இருக்கு. அதுக்கான பலன்களை மட்டும் நீங்க கரெக்டா பயன்படுத்தி எந்த வித குழப்பமும் இல்லாம நீங்க அதை வந்து நம்ம தொழிலையோ நம்ம வியாபாரத்திலயோ இல்ல படிக்கிற மாணவர்களா இருந்தா எல்லா விதத்திலயும் நம்ம அதுல கான்சென்ட்ரேஷன் பண்ணி முன்னேறணும்னு வச்சுக்கோங்க. நம்ம வாழ்க்கை வந்து இப்போ ஓஹோன்னு இருக்க போகுதுங்க. சரிங்களா? குலதெய்வ வழிபாடு குடும்பத்தோட முடிஞ்சா போயிட்டு வாங்க. ஓகேங்களா? முருகன் கோவிலுக்கும் நமக்கு வந்து அம்மன் கோவிலுக்கும் போய் விளக்கு போட்டுறீங்கன்னா மன அமைதி உங்களுக்கு கிடைக்கும். அது செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நாட்களில் போகிறது நல்லது. பௌர்ணமி நாட்களையும் நீங்கள் டெய்லியும் போனீங்கன்னா இன்னும் சிறப்பு தாங்க. ஓகேங்களா? நல்லா இருப்பீங்க, உங்கள் மனசுக்கு நல்லா தாங்க இருப்பீங்க. ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி போற்றி.